இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் நண்பனே? ஏய் சின்னத்தாய். என் பேரு ஏய் சின்னத்தாய் இல்ல, ஸ்ரீரங்க சின்னத்தாயி. ஆமா, அது என்ன வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்ணுல கூலிங் கிளாஸ், காதுல வாக்கு மேனு, நீ ஒரு சர்வெண்ட்ங்கிற மறந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்னத்தாய நீ பாத்திருந்தா இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருப்பியா? ஆண்டவன் என்ன காப்பாத்திட்டாரு. நான் 12 வயசுலயே பப்பாளி பழம் சாப்பிட்டவளாக்கும். 12 வயசுல பப்பாளி பழம் சாப்பிட்டியா? எதுக்கு? எங்க வீட்டுல பப்பாளி மரம் நிறைய இருந்தது, நான் சாப்பிட்டேன். அதான பார்த்தேன், நீ அதுக்கு தான் சாப்பிட்டியாக்கணும் பதறி போயிட்டேன். நீ என்னையா பதறது? இத கேட்டு பதறி ஓடினவர் தான் என் புருஷன். 18 வருஷம் ஆச்சு, எங்க இருக்காங்களோ? அம்மா வந்துட்டாங்க போட்டு. அம்மாவா? ஏன் நின்னுட்டு இருக்க? யார் வந்து கண்டு பாரு. பிரியா கண்ணு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. என்னமா இது திடுதுப்பு வந்து நிக்கிற? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ராசாத்தி உள்ள வாமா. அருண், இவங்க எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாங்க. இவங்க பேரு சின்னத்தாயி. இவங்க அவங்கதான் எங்க அம்மா. மிலாட், பெண்களை அன்னையே, பாரத மாதாவே என்ற தெய்வங்களுக்கு சமமாக மதிக்கக்கூடிய இந்த நாட்டில் பெண்களை வெறும் போக பொருளாக மட்டும் நினைச்சு தனது பணபலத்தையும் ஆள்பலத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி பல பெண்களின் கற்பையை சூறையாடி இருக்கிறான். மனநிலை சரியில்லாத ஒரு பெண்ணை கடத்தி வந்து கற்பழித்து அவளை அனாதையாக்கி இருக்கிறான். அவள் தன்னை யார் என்று சொல்ல முடியாத ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு பட்ட பகல்ல நடு ரோட்ல பிணமாக கிடந்திருக்கிறார். யுவர் ஆனர், சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் இவர்களை போன்றவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்திக் கொண்டு நீதியை விலைக்கு வாங்கி தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அரசு தரப்பு வக்கீல் என்ற முறையில் மட்டும் இல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் என்ற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிருகத்துக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையை அளித்து மக்கள் முன்னிலை இவனை தூக்கிலிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை விசாரித்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுபவர்கள் சார்பாக வாதாடியவர் ஒரு பெண் வக்கீல் என்பதாலும், இது பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதாலும் இதில் உணர்ச்சியும் வேகமும் இருந்ததே தவிர உண்மை இல்லை. ஆகவே திரு கோயில்ராஜ் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றம் தகுந்த ஆதாரங்களோடும் சாட்சியங்களோடும் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறது. ரொம்ப நல்லா நடிச்சு காயத்ரி. நடிச்சேன்னு சொல்றதை விட அந்த கேரக்டரவே மாறிட்டேன். நான் ஆர்டிஸ்ட் ஷாட் ரெடி பண்றேன். மேக்கப் ரூம்ல வெயிட் பண்ணுமா? ஓகே சார். நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க நடிக்க ஆரம்பிச்சப்பவே நாங்க வந்துட்டோம். மம்மி இவர் அருண் தானே? அதான் போன்லயும் லெட்டர்லயும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். வாங்க ரூம். அம்மா, அருண்ல உங்க போட்டோ பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாருமா. அவங்க வீட்ல சினிமா டிராமான்னு யாருமே போய் பார்க்க மாட்டாங்களாம். அருண் தான் நைஸா போய் பார்த்துட்டு வந்துருவாராம். அதுவும் நீங்க நடிச்ச படம்னா மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வராமா. எங்க காலேஜ்ல ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால் மத்த எல்லா காம்படிஷன்லயும் அருண் தான் சாம்பியன். முன்னெல்லாம் வந்தானா அம்மா எப்படி இருக்கீங்க, அம்மா சௌக்கியமா இருக்கீங்களான்னு 1000 தடவை கேட்பா. இப்ப என்னடானா அருண் அருண் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. சி போங்கம்மா, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் அழுதுருவேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? காயத்ரினா காயத்ரி தான். பிரியா, என்ன அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற? நான் எப்பவும் எங்க அம்மாவை 1 2 3 காயத்ரின்னு தான் கூப்பிடுவேன். ஆத்தா மகமாயி அங்காள பரமேஸ்வரி தஞ்சாவூர் தண்டுமாரி ஆருடன் கேட்க வந்தவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லம்மா, பதில் சொல்லு. என்னங்க ஆத்தாவை கேக்குறீங்க? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஆத்தாவே ஏன் வாய் வழியாதான் பதில் சொல்லுவா? சொல்லு. வலசரவாக்கத்துல புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். வாசக்கால் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அறிவிருக்காயா? வலசரவாக்கத்துல வீட்டை கட்டிட்டு வண்டலூர்லயா வாசல் வைக்க முடியும்? ரெண்டையும் ஒரே இடத்துல வைக்கணும். அது இல்லங்க, மனசாஸ்திரப்படி வாசக்கால எங்க வைக்கிறது? பேசி பாக்குறேன். ஆத்தா சரி சரி சொல்லிடுறேன் ஆத்தா. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. என்னன்னு? ஒரு 50 வைக்க சொல்லிருக்கா. விஷயத்தை சொல்லு. 11க்கும் 13க்கும் நடுவுல ஒரு நம்பரை சொல்லு. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. ஆத்தா விளையாடுறாய். ஆத்தா இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. 11க்கும் 13க்கும் நடுவுல
12. அடப்பாவி, வேற நம்பரே கிடைக்கலையா உனக்கு? ஏங்க இந்த 11க்கும் 13க்கும் நடுவுல 12 தானங்க இருக்கு. 12 கால் இருக்கு, 12 இருக்கு, 12 முக்காலே அரைக்கால் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாமே, இல்ல தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். 12ன்னு சொல்லிட்டியே, உன் ராசிக்கு ஒப்பாத நம்பர். வாசல் எங்க வச்சாலும் உள்ள பூந்து திருட உருவிட்டு போயிருவான். இப்ப என்னங்க பண்றது? அதா நான் தான் உன் மகன். இந்த பைய விஷயமா தான். இதுல 50 அதுல 50 தாங்குவானா? வேற வழியே இல்லையா? சரி சொல்றேன். ஒத்தச்சுளி பசுவா ஓங்கோல இருந்து ஒரு 50 பிடிச்சிக்கிட்டு வா. அலங்காநல்லூர்ல இருந்து அடிமாட்டு காளையா ஒரு 50 பிடி. ரெண்டையும் கலந்து பழக விடு. அதுல விழுற கண்ணு குட்டிகளை குன்றத்தூர் கோயில் படிக்கட்டுல கூட்டமா உட்கார்ந்திருக்க பிச்சைக்காரங்க கையில ஆளுக்கு ஒண்ணா கொடு. நவக்கிழங்களுக்கு 4 மாசம் 3 வேளை பூஜை போடு. 10,000 ஏழைகளுக்கு நிலா வெளிச்சத்துல நெய்ச்சோறு போடு. அந்த கூட்டத்துல நான் இருந்தா கண்டுக்காத. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வா. வாசல் எங்க வைக்கிறது வாய்க்கு வந்தபடி சொல்றேன் உங்ககிட்ட. இதெல்லாம் பண்ணணும்னா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கனே அந்த வீட்டை வித்து தான் பண்ணணும். அதுக்கு பதிலா வாசக்கால கையிலே வச்சுக்கிறேன். போய சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. என்ன செல்லப்பா, எனக்கு மட்டும் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சாதாரண காரியம் பண்ணிருக்கீங்க? பொண்ணு காதலிக்கிறது தெரிஞ்சு மத்தவங்க மாதிரி கத்தி கரெக்டா பண்ணாம காதலர்களை சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதுக்கு தான் அந்த ஸ்வீட்டு. கொஞ்ச நாள் பொறுங்க, ஊருக்கே கல்யாண பத்திரிக்கை கொடுத்து அசத்திடலாம். என்னது, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையா? பத்திரிக்கைலாம் கிடையாதுங்க. தினத்தந்தி, தினமலர், தினகரன், மாலை முரசு, மாலை மலர், மக்கள் குரல், இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, அத்தனை பத்திரிகையிலையும் முழு பக்க விளம்பரம் கொடுத்து அசத்திர வேணா? அது எப்படி அத்தனை நியூஸ் பேப்பர் பேரையும் கிடு சொல்றீங்க? கொஞ்ச நாள் பழைய பேர் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல கூவி கூவி பழக்கமாயிருச்சுங்க. ஏது கைவசம் நிறைய தொழில் வச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நம்ம எப்படிமா பெரிய ஆள முடியும்? பேங்க்ல கொள்ளையடிக்கிறவனும் பங்கு மார்க்கெட்ல மோசடி செய்யறவனும் அவன் தான் நம்ம நாட்டுல பெரிய ஆளாக முடியும். செல்லப்பா, இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்க. நீங்க அரசியல குதிச்சிடுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அம்மா, கிணத்துல குதிச்சு சொல்லுங்க குதிச்சிடுறேன், கடல்ல குதிக்க சொல்லுங்க குதிச்சிடுறேன். ஆனா அரசியல் மட்டும் குதிக்கவே கூடாது. எவன் எதுல வருவான், எப்ப பாம்பு முடிக்கும்னு தெரியவே மாட்டேங்குது. இத நான் ஏன் சொல்றேன்னா, பல வருஷம் வெள்ளக்காரன் காப்பாத்தின காந்திய சுதந்திரம் வாங்கி 1 வருஷம் நம்மளால காப்பாத்த முடிஞ்சதா? அவரையும் சுட்டு விட்டாங்களே. செல்லப்பா, நீங்க மாத்திரம் கட்சி ஆரம்பிச்சீங்க, அடுத்த வருஷமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சியை பிடிச்சலாம்னு காரைக்குடி பக்கம் போய் சொல்லிடாதீங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. ஓ, தப்பாயிருமோ? செல்லப்பா, அம்மா, நாளைக்கு குன்னூர் போனோம், டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அருண், பிரியா, நாளைக்கு நீங்க 2 பேரும் குன்னூருக்கு வரீங்க. நாம ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம். சரிம்மா. ஓகே. அக்கா, wish you many happy returns of the day. Thank you. அதையே தாய்மொழியில சொல்றேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நமக்குள்ள எதுக்கு சம்பிரதாயம் எல்லாம்? சகோதரிகளுக்குள்ள சச்சரவு தான் இருக்கக்கூடாது, சம்பிரதாயம் இருக்கலாமே. இந்தா வாங்கிக்க. என்னடி இது? பட்டு புடவை, பிறந்த நாள் பரிசு. இதெல்லாம் தேவைதானா? உன்னை வாழ்த்துறதுக்கு வேணா எனக்கு வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா பரிசு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. இந்த பிரியா, இது உனக்கு. எனக்கு எதுக்கு சித்தி? ஏன் நான் கொடுக்க கூடாதா இல்ல நீ தான் வாங்கிக்க கூடாதா? அது இல்ல, அம்மாக்கு தானே பிறந்த நாள், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அக்காவுக்கு பரிசு கொடுத்தது பக்தியை காட்டுறதுக்காக, உனக்கு பரிசு கொடுக்கறது பாசத்துக்காக. நீ எனக்கும் மக மாதிரி தானே. இந்த வாங்கிக்க. தேங்க்யூ சித்தி. சார் ரஞ்சினி, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், சர்ச்சில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரேன்.
வணக்கம் ஃபாதர். வாங்க வாங்க. என்னப்பா அருண், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். அருணா உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்பா எப்படி இருக்காரு? ஹி இஸ் ஃபைன். கேட்டதா சொல்லு. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போலாம் வாங்க. அன்பிற்குரிய சகோதரி காயத்ரி உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக பல 100 மைல்கள் தாண்டி வந்திருக்காங்க. நம்ம சர்ச்சினுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு இருதய நோயாளிக்கு ஆபரேஷனுக்காக 20,000 ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவங்க பிறந்த நாள். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறதுனால 2 பேரையும் ஒரே இடத்துல சந்திக்க வந்திருக்காங்க. ஆண்டி, என்ன? நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். ஹலோ டாட். ஓ ஹாய் அருண். எக்ஸாமினேஷன் முடிஞ்சு காலேஜ் லீவ் விட்ட பிறகும் 1 வாரமா ஊர் சுத்திட்டு வர போல இருக்கு. உன்னை காணோம்னு சொல்லிட்டு உன் அத்தையும் கீதாவும் புலம்பிட்டு இருக்காங்க. டாட், நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நானும் என் கூட காலேஜில் படிக்கிற பிரியாங்கிற பொண்ணும் ஒருத்தர் விரும்புகிறோம். என் விருப்பத்துக்கு நீங்கள் தடை சொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையில் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் டாட். ஹலோ பிரியா, என்னடா கோட்டா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு? பிரியா கண்ணா, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா பச்சை கொடி காட்டிட்டாரு. ரியலி? யூ? இந்த வாரமே நானும் என் டாடியும் உன்னை முறைப்படி பொண்ணு பார்க்க வரோம். ஓகே? ஓகேடா. பை. யா! ஐயோ. ஹாய் சின்ன தாயி. இந்த பானைக்கு வந்த வாழ்க்கை கூட 18 வருஷமா எனக்கு வரல. வாங்க தம்பி, வாங்க வாங்க ஐயா. பிரியா பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. வாங்க உட்காருங்க தம்பி, உட்காருங்க ஐயா. ஏய், நான் வேட மேல பார்த்தவன் காரி தூக்கிட்டு போறேன். கணக்கு எவன் சொல்றது? கொண்டு தம்பி, அருந்தம்பிகளா? இது யார் அப்பாங்களா? உங்களை மாதிரியே இருக்காருங்க. ஐயா, என் பேரு ஸ்ரீரங்கம் சின்னத்தாயி. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல என் பேரை சொன்னாங்கன்னா மலைக்கோட்டையை ஆதரமாக்க. இவரு உன் பெருமை எழுச்ச வேட்ட சொல்லு. இப்ப பிரிய பாப்பா பாக்க வந்திருக்காங்கல்ல, போய் சொல்லுப்பா. பாவங்க அந்த புள்ள காலையில இருந்து அலங்காரம் பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. she feel more sentimental ஐயா. வெள்ளக்கார விதம் போட்டானா இப்படி இங்கிலீஷ் பேச போறா? இவர் பேரு செல்லப்பா. சிவாஜி செல்லப்பான்னு சொல்லுங்க. இந்த சின்னப்பா உடையப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த வயரால வந்தவன். சும்மா நாடகத்துல வெளுத்து கட்டுவனே, சமையல்லையும் வெளுத்து கட்டுவாரு. இந்த வீட்டு குக்கு இவரு. ஐயா, வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க. பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். பருப்பு பாயசம், அவல் பாயசம்? வேண்டாம். ஐயாவுக்கு இனிப்புனா பிடிக்காதோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க பேசுறதே ரொம்ப இனிப்பா இருக்கு. ஐயோ, என்ன பத்தி ரொம்ப போல்றீங்களே. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுதான். உங்களுக்கு சர்க்கரை இல்லாம பாயசம் கொண்டு வரேன். இத பார் தேவகி, எனக்கு வாழ்க்கையே ஒரு பொழுதுபோக்கு. நான் பேசுறேன். ஆமா சார், நீங்க தான். ஓகே. நீங்க வந்துமா என் டயலாக் விடுங்க. ஷூட்டிங் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி 3 மணி நேரம் ஆகுமா? என்ன சார் என் சிச்சுவேஷன் புரியாம? லதா லைன் கிடைச்சதா என்ன? கிடைச்சிச்சு, பெல் அடிக்குது. என்ன சார், என் பொண்ணு பார்க்க வராங்க. கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம. இல்ல, இந்த சீன் இன்னைக்கு முடிக்கலன்னு வச்சுங்களேன். பிரியா, பிரியா, நான் வந்துட்டு இருக்கேம்மா. இதுக்கு வர அங்கெல்லாம் எப்பவோ போயாச்சு. I'm sorry dad. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் அந்த அம்மா வந்தாங்களா? சினிமா நடிகைங்க சரியா போச்சு. அருண், இனிமே நான் இங்க வரமாட்டேன். வேணும்னா அவங்க நம்மளை தேடி வரட்டும். சாரி பிரியா, ஷூட்டிங்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க தான் என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியும்ல. அதோட உனக்கு ஷூட்டிங் என்ன முக்கியம்? ஷூட்டிங். காயத்ரி, நீ அம்மாவா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, அம்மாவா நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு.
அதாவது சொன்னியே அதுவே எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்ச மாதிரி. குத்துவேன் மூஞ்சில. அவங்க அப்பா திரும்பி போன வேகத்தை பார்த்தா எனக்கு இன்னும் அந்த கல்யாணம் நின்னு போயிடுன்னு பயமா இருக்கு. குழந்தைத்தனமா பேசாத. பெரியவங்க அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க. நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடணும், அவ்வளவுதானே. நாளைக்கே நாம அவங்க வீட்டுக்கு போவோம், போதுமா? நிஜமா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா. ஐயோ தேங்க் யூ காயத்ரி. யார் வேணுங்க? அருண் இருக்காரா? இருக்காருமா. அவங்க அப்பா? அவரும் இருக்காரு. அப்பா 2 பேரும் இருக்காங்களா? உள்ள வாங்க. என் புகுந்த வீடு எப்படிமா? கால கீழே போடு. ஹாய், வணக்கங்க. நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம், அப்பா வந்துருவாரு. ஃபீல் அட் ஹோம். என்னது? ஹேய், அங்க எப்படி எங்க அம்மாவை நைஸா தள்ளிக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா? குட். எப்படியோ இந்த மாச கடைசிக்குள்ள நம்ம கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வாரத்திலே நல்ல நாள் எதுவும் இல்லையா? மாதவா, முதல்ல அது எடுத்துட்டு போ. நம்ம வீட்டு காஃபி கப்ல கூட கரப்படக்கூடாது. பாவப்பட்ட இடத்துல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பைத்தியக்காரி, நிழலுக்காக பாம்பு புத்துக்கடியில ஒதுங்கலாமா? ஆத்துல மலர் அள்ளியை விட சேத்துல மலர் செந்தாமரை அழகா தானே இருக்கும். அதுக்காக சேத்தவாரி பூசிக்கலாமா? உயரமா இருக்கிறதுனால குப்பமேடு கோபுரம் ஆயிடாது. வேதம் ஓதுறதுனால சாத்தான் தெய்வம் ஆயிடாது. பிரியா, நீ வர புரியா இல்லையா? டேய், போடா இப்படி.